ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊட்டி நேச்சுரல் ஹெர்பல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லைகோபின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை பற்றி தான். இந்த லைகோபின் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேஜர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பெர்ம் ப்ராப்ளம்ஸ், அதாவது கவுண்டிங் இஷ்யூஸு, மார்ஃபாலஜி, மொட்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரான் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். அதே மாதிரி கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸு, கேன்சர், இது எல்லாத்துக்குமே கூட ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. லைகோபின் சப்ஸ்டன்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தக்காளி, கொய்யாக்காய், பப்பாளி பழம், ஸோ இந்த மாதிரியான பழங்கள் பல வகைகளில் அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான். ஆனால் தக்காளியை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட அதை காய வச்சு சாப்பிடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமாக கிடைக்குது. இப்போ ஸோ இன்றைக்கி அமேசான் மாதிரியான மார்க்கெட் பிளேஸ்லேயே கூட இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டேப்லெட்ஸாக சேல்ஸ் பண்ணுறாங்க. 500, 750 அந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னாவே ஒரு 2 மில்லிகிராம்ஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுலேயே வந்து அவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இதை ஈஸியாகவே வீட்டிலே தயார் செய்யலாம். அது எப்படி பண்ணுறதுனா ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ தக்காளி வாங்கி, முடிஞ்ச நாட்டு தக்காளி வாங்கி அதை வந்து சின்ன சின்னதாக வந்து என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து வெயிலில் ஒரு 3லேருந்து 5 நாள், ஓகே, உங்களோட ஏரியா பொறுத்து, ஸோ 3லேருந்து 5 நாள் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னாவே நல்லா ட்ரையாக கிறிஸ்பியாக ஆகிடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்று பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா, இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் போனீங்கன்னா அதிகமாக டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேட்டடான ஒரு சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது காஞ்சிருச்சு அப்படின்னா அதிகமாக புளிப்புத்தன்மை இருக்காது. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி சத்து எல்லாமே போய் நல்லா ட்ரையாக இருக்கும். ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சுகரியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நேச்சுரலான சுகர் ஆக்சுவலாக. தக்காளி வந்து நீங்கள் வந்து ஒரு 20 ரூபா 25 ரூபாயே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 கிலோ கூட வாங்கி ட்ரை பண்ணி அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்மும் இம்ப்ரூவ் ஆகும். டெஸ்டோஸ்டரான் லெவல்ஸ் பூஸ்டப் ஆகும். டெஸ்டோஸ்டரான் பூஸ்டப் ஆகலைன்னு நினைக்கிறவங்க அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 100% நேச்சுரல். ப்ளஸ் வந்து லைகோபின் வந்து ஹார்ம்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லியும் ஆராய்ச்சிகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குது. வீட்டில் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம்.